ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ராக்கெட் ட்ரைவல்ஸ் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க கேம் ப்ளே வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பி இதை நான் என் ஃப்ரெண்டு கூட தான் விளையாட போகிறேன். அதான் இக்ரோஸ். ஓகே, இந்த கேம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ராக்கெட்ஸ், அதாவது அந்த ஷட்டில் கார்க் கொஞ்சம் ஸ்பீடாக வரும்னு நினைக்கிறேன். சரி வாங்க பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஓகே கைஸ், இதான் என்னோடய ஃபஸ்ட்டு மேட்ச்சு. இப்போ தான் டுட்டோரியலே முடிச்சுட்டு வந்திருக்கேன். டுட்டோரியல் காட்டலான்னு தான் பார்த்தேன். அது உள்ளே போனோடனே வரும்னு நினச்சா அது டக்குன்னு வந்துருச்சு, அதனால் காட்ட முடியல. சரி ஓகே, நம்மளை தான் ஃபஸ்ட்டு சேவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இழுத்து மேலே ஏறி அடிப்போம். ஓகே, அடிச்சாச்சு. ஓகே எப்படியா என்னடா ஓகே, நம்மளுக்கு ஒரு பவர் வேறு இருக்குது. என்னதுன்னா ஸ்டாப் பண்ணுற பவர். அதாவது கொஞ்சம் ஒரு 5 to 3 seconds கிட்டே ஸ்டாப் ஆகி வைக்கும், அவ்வளோதான். எனிமி ஒரு பாயிண்ட் எடுத்துட்டானா ஓகே, நம்ம ஜெயிச்சே ஆகணும். நம்மளுக்கு ஒரு 5 to 3 seconds வரைக்கும் ஸ்டாப் பண்ணலான்னு நினைக்கிறேன் அந்த பவரில். ஓகே, ஆடுவோம் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி. நான் அதுக்கப்புறம் அவங்க கூட வாய்ஸ் காலில் தான் விளையாண்டுருந்தேன். அதனால் நான் சொல்லிட்டேன், நான் ரைட் சைடு வரதெல்லாம் நீ அடி, லெஃப்ட் சைடு வரதெல்லாம் நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஒருவேளை நான் எதுக்கும் ஒரு கேர்ஃபுல்காக அவன் மிஸ் பண்ணிட்டானா அடிக்கிறதுக்காக பின்னாடியே நின்றுருந்தேன். அவ்வளோதான். ஓகே, நாங்கள் ஒன்று ஸ்கோர் பண்ணிட்டோம். எஸ், ஒரு வேடியாக ஒன்று ஸ்கோர் பண்ணியிருக்கோம். இப்போ 2 பேருமே ஒன்று சேவ் பண்ணலாம். இழுத்துடுறா. ஓகே, இப்போ நான் ரைட் சைடு நின்றுக்க போகிறேன், அவன் லெஃப்ட் சைடு நிற்க போகிறான். ஓகே, இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு சைடு எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் ஈஸியாக பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிக்கலாம். சரி ஓகே, நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம் செகண்ட் டைமும். நான் கூட என் பக்கமே விழுந்துருச்சுன்னு நினச்சேன் டக்குன்னு பார்க்க. ஓகே, இப்போ கீழேருந்து அடிக்கலாம், ஜம்ப் பண்ண தேவையில்ல. அவனுங்க எதனால் பாயிண்ட்ஸ்லாம் விட்றானுங்கன்னா 2 பேருமே ஒரே இடத்துல நின்றுக்கிறானுங்க. தனித்தனியாக இந்த மாதிரி பிரிஞ்சு நின்னா தான் டக்குன்னு அடிக்க முடியும். ஓகே, 1 பாயிண்ட்டு போடு. 1 பாயிண்ட்டும் ஸ்கோர் பண்ணிட்டோம். சூப்பர். அவ்வளோதான் கைஸ், இப்போ நம்ம தான் லீடிங்கில் இருக்கோம். நம்ம 3 பாயிண்ட்டு, அவங்க 1 பாயிண்ட்டு. ஓகே, இதில் மொத்தம் 11 பாயிண்ட்ஸ் எடுத்தால் தான் ஜெயிக்கவே முடியும். ஓகே, என்ன சம்மந்தமே இல்லாமல் பாஸ் யூஸ் பண்ணுறாங்க. அடிக்க முடியாத டைமில் தானே யூஸ் பண்ணோம். ஓகே, அடிச்சிட்டேன். நம்ம பக்கம் தான் திருப்பி வருது, அடிக்கலாம். மீண்டுமா திருப்பி அடிக்கிறான். நான் டே ஏன்டா என் பக்கமாக அடிக்கிறீங்க. ஓகே, அந்த சைடு தட்டி விட்டேன். பாயிண்ட் வருமா, வந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி டக்குன்னு அவனுங்க இல்லாத பக்கம் அடிச்சு விட்டோன்னா அவனுங்க அதுக்கப்புறம் அவுட் ஆகிடுவானுங்க. நம்மளுக்கு ஈஸியாக பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். ஓகே, திருப்பி அடிக்கிறோம். ஓகே, என் பக்கம் தான் வருது. என்னடா அடிக்க முடியல. ஓகே, போயிடுச்சு. ஓகே இல்லை. ஓகே கரெக்டாக அடிச்சிட்டேன். என்னடா இப்போ ஏன்டா என் பக்கமாக அடிக்கிறீங்க, அந்த பக்கம் கொஞ்சம் அடிங்கடா. திருப்பி என் பக்கம். ஐயோ கைஸ், ஸ்க்ரீன் டர்ன் பண்ணியிருந்தா அது அந்த பக்கம் தான் போகும். ஓகே, சேவ் பண்ணிட்டான். என்னடா பாஸ் பண்ணுறீங்க. டே ஓகே, நான் தான் விட்டேன். இது என் மேலே தான் மிஸ்டேக். ஸ்க்ரீன் திருப்பினா அது அந்த பக்கம் தான் போகுது. அது தெரியாமல் நான் பாட்டுன்னு திருப்பிட்டு அடிக்க வந்துட்டேன். ஓகே, இந்த பாயிண்ட்டு போனதுக்கான காரணம் ஏன் மிஸ்டேக் தான். என்னடா பவர் போட்டான். இன்னும் பவர் போடுறான் கைஸ். இந்த பவர் போட்டால் வர மூமெண்ட் ஸ்பீட் ஸ்லோ ஆகிடும். ஓகே, அவன் ஓகே அடிச்சிட்டோம். எப்படியோ அட்ராடே. ஓகே, அடிச்சிட்டேன். ஒன்ஸ் மோர். போகலை எதனாலும் தெரில. பாஸ் பண்ணியிருக்கலாம். சரி விடுங்க. அவங்க 3 பாயிண்ட் இப்போதைக்கு, நம்ம 4 பாயிண்ட்டு. அட்ராடே. ஓகே, அந்த பக்கம் போயிருக்கு. திருப்பி எடுத்து அடிப்போம். ஓகே, ஒழுங்கா அடிச்சிட்றாடே. விட்டான். என்னடாச்சு, அடித்த மாதிரி தானே பார்த்தேன், அப்புறம் எப்படி விட்டான். சரி தெரில, விடுங்க. நம்மளுக்கு வந்துருச்சு நம்ம பவர். என்னடா யாரா போட்டா, நான் போடலான்னு பார்த்தா. ஓகே, என்னோடய ஃப்ரெண்டு போட்டான். அதுக்குள்ளே பவர். என்னடா பவர் இது, மூமெண்ட் ஸ்பீட் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணுமா நம்மளுக்கு. ஓகே, அடித்தாச்சு. திருப்பி நம்ம பக்கம் தான் வருது, அடிப்போம். இப்போ அவன் பக்கம். ஐயோ, இந்த கேம் கிட்டத்தட்ட நான் கூட ரைவல்ஸ்ன்னு போட்டிருந்தனால ரைவல்ஸ் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். நம்ம இன்னொரு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியாச்சு. நான் ரைவல்ஸ்ன்னு போட்டிருந்தனால ரைவல்ஸ்ன்னு ஒரு கேம் இருக்கும் பார்த்தீங்களா, இன்னொரு கேம், அந்த கேம் மாதிரி லைட்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் இது அதோட டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, நம்ம பவர் போட்டாச்சு. இப்போ அவனுக்கு கரெக்டாக ஸ்லோ ஆகிடுவாங்க. இந்த டைமு சான்ஸாக வச்சு பாயிண்ட் எடுத்துடலாம். ஓகே, எடுத்தாச்சு. ஐயோ, இந்த மாதிரி தாங்க டீம்மேட்ஸ் கூட பேசிக்கிட்டே விளாட்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கேம் ப்ளே. ஓகே, இது என் பக்கம் தான் அடிக்கிறான். என்னடா அடிக்க முடியல. ஓகே போயிடுச்சு. அவன் அடிச்சிட்டான். பின்னாடி இருந்து அவன் அடிச்சதுனால போயிடுச்சு. ஓகே, திருப்பி ஆடுறாடே. ஓகே, இதோட நிறைய ஐயோ விட்டுட்டேனே. செக் சம்டைம்ஸ் இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் டர்னே கிளிச் ஆகிடும். மொபைலில் கொஞ்சம் கஷ்டம்தான்.
ஓகே நான் இதோட நிறைய டைம் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டேன். யாவா டேய் என்ன தைரியம் இருக்கும் இருறா, நான் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு யான்னு சொல்கிறேன். இருங்க பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு சொல்லலாம், முன்னாடி வரைக்கும் சொல்லக்கூடாது. இப்போ சொல்லலாம். ஓகே யோ ஸோ நம்ம தான் பண்ண போகிற திருப்பியும் ஜம்ப் பண்ணி அடிக்கலாமா இல்லை அப்படியே அடிப்போம், எதுக்கு தேவையில்லாமல் ஜம்ப் பண்ணிலாம் அடிச்சிட்டு. ஓகே என்னடா டக்குன்னு என்னமோ கிளிச்சே எந்த பக்கம் போயிட்டானுங்க. ஐயோ திருப்பி போடுவோம், நம்ம வெறுப்பேற்றலாம் அவங்கள போட்டு. என்ன தைரியம் இருக்கும் எங்களை பார்த்தே இந்த மாதிரி யான்னு சொல்லிட்டீங்க. ஜெயிச்சிட்டோன்னு நினச்சிட்டானுங்க போல இருக்குது. திருப்பி பவர் போட்டானே கிரவுண்ட் ஸ்லாம். ஐயோ பாஸ் பண்ணணும். ஓகே அவன் பாஸ் பண்ணிட்டான். தெரியாமல் நானும் போட்டேன் பவரை. ஓகே அடிச்சிட்றாடே. ஐயோ வெளில அடிச்சிட்டான். என்கிட்ட பாஸ் பவர் இல்லை, அதனால் இப்போ எதுவும் பண்ண முடியல. ஓகே பரவாயில்ல விடுங்க. அவனுங்க 6 பாயிண்ட்டு, நம்ம 8 பாயிண்ட்டு. இன்னும் ஒரு 3 பாயிண்ட்டு கிட்டே தான் தேவை நம்ம ஜெயிக்க. அங்கே கடகடன்னு அடிச்சிட்டு ஜெயிச்சிடலாம். நம்மளே அடிப்போம் இதையும். ஓகே அவன் தான் அடிக்கணும், இது நான் அடிக்கணும். ஓகே அடிச்சிட்டேன்னு தான் நினைக்கிறேன். அவன் என்னடா என் பக்கம் வந்து அடிக்கிறான் லூஸ் மாதிரி. போக மாட்டேன். எப்படிடா அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தது, அப்போ கூட போயிடுச்சு. ஐயோ தெரியாமல் கொஞ்சம் முன்னாடி போயிட்டேன், சாரி. கொஞ்சம் நூபு மாதிரி தான் ஆடுவேன், கொஞ்ச நேரம் ஆகும் இது இந்த கேம் செட் ஆக. அது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் இந்த கேம் செட் ஆக. அதுக்கப்புறம் நானே கரெக்டாக ஆடுறேன். ஐயோ சேட் பண்ண போய் மாட்டிக்கிட்டேன். நல்ல வேலை சேட் டேக்குன்னு நிறுத்தினேன், இல்லைன்னா கண்டிப்பாக அவனுக்கு பாயிண்ட் வந்திருக்கும். என்னடா போக மாட்டேங்குது. டேய் அடிச்சிட்டான். டேய் டாஸ் பண்ணி விட்றா டேய். திருப்பி பாஸ் பண்ணிட்டேன் நான். டேய் அடிக்க முடியல. அந்த டாஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணலாம். ஒரு வேளை நெட்டுக்கிட்ட வந்துருச்சுன்னா அந்த டாஸ்ன்னு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை அமுத்தி விட்டிங்கன்னா மேலே ஹைட்டாக போகும். இது அமுத்துனீங்கன்னா முன்னாடி போகுமா, அதனால் நெட்டில் அடிச்சு உங்கள் பக்கம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுவே இந்த டாஸ் அடிச்சு அமுத்துனீங்கன்னா அது மேலே போகும், அதுக்கப்புறமா கூட ஈஸியாக அடிச்சிக்கலாம். இன்னொரு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியாச்சு. இன்னும் 2 பாயிண்ட்டு தான் தேவை. ஓகே நம்ம தான் திருப்பி சர்வ் பண்ணுறோம். எதுக்குடா சம்மந்தமே இல்லாமல் பாஸ் பண்ணுறாங்க. ஓகே நான் பவரை போட்டேன் திருப்பியும். இப்போ கரெக்டாக பாஸ் ஆகும். அவங்களால அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் அடிக்க முடியல. எஸ் இதுதாங்க, இதுக்கு தான் பேசிக்கிட்டே விளையாடணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே திருப்பி அடிக்கலாம். இந்த டைம் யாரா பவர் போட்டா? என் ஃப்ரெண்டு தான் பவர் போட்டிருக்கான். உங்களுக்கு மூமெண்ட் ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பவருக்கு இதுக்கு என்ன பவர்னு சொல்லுங்கள். மூமெண்ட் ஸ்பீடு அதிகமாக இருக்குமா இந்த சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு? ஓகே திருப்பியும் ஓகே அடிச்சிட்டான். அவனுங்களே செல்ஃப் அடிச்சுக்கிட்டானுங்க. நம்ம தான் அவ்வளோதான், நம்ம ஜெயிச்சோம் கைஸ். என்கிட்ட எமௌண்ட்டு எதுவும் இல்லை. அவன் ஏதாவது எமௌண்ட் போடுவான் பார்ப்போம் சும்மா. என்னங்க சப்பல் மாதிரி என்னமோ போட்டுருக்கேன் நான். ஓகே ஜிஜி. ஓகே நம்ம போயிட்டு எப்படி ராக்கெட்லாம் வாங்குறதுன்னு பார்ப்போம். சும்மா ஏதாவது வாங்கலாமா? எங்கடா இருக்குது ராக்கெட்டு? டோர்க்கா? ஓகே ஐ வாண்ட் டு பை நியூ ராக்கெட். சேபர் இதான் மித்திகள் போல் இருக்குது. ஓகே சும்மா ஏதாவது போடுவோம் ஸ்பின்னு, எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். எதாவது நல்ல ராக்கெட்டாக கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். என்ன இது? மித்திகள் கிடச்சிருக்குங்க நம்மளுக்கு சேபர் ஸ்பின்னு. இது என்ன ரொம்ப ரேரா? ஆமாம் 1% தாங்க போட்டிருக்கு அது. சரி இன்னொரு டைம் சும்மா ஸ்பின் பண்ணுவோம். ஓகே இந்த டைம் என்னமோ எமௌண்ட் கிடச்சிருக்கு. ஓகே இன்னொரு டைம் திருப்பி போடலாம். இந்த டைம் எல்லோ கலரில் இந்த ராக்கெட் கிடச்சிருக்கு. சரி ஓகே நம்மளுக்கு ஒரு மித்திக்கல் ராக்கெட்டே கிடச்சிருச்சு. எனக்கு அப்போ தெரியாது இது மித்திக்கல் தானே. அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டுக்கிட்டே கேட்டால், ஆமாண்டா இது மித்திக்கல்ரா, இது கிடைக்கிது ரேரு அப்படின்னு சொல்லியிருந்தான். ஓகே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, நான் மித்திக்கல் கிடச்சிருச்சு. சரி வாங்க அடுத்த மேட்ச்சுக்கு போகலாம். ஓகே என்னாலே நம்ப முடியல எனக்கு மித்திக்கல் கிடச்சதுன்னு. ஆனால் எல்லா கேம்லேயும் நம்ம ரொம்ப அன்லக்கியாக இருக்கோம், மித்திக்கல்லே கிடைக்காது. ஆனால் இதில் எப்படியோ மித்திக்கல் கிடச்சிருக்கு. எப்பா நம்பவே முடியல. மித்திக்கல் ராக்கெட் கிடைத்து விட்டது கைஸ். ஓகே அடுத்த கேமுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ பண்ணலாம். இந்த டைம் நம்ம ஹோமு, அவனுங்க அவே, நம்ம ஹோம். ஓகே இது வேறு ஒன்று, இந்த டேக் வந்து மறைக்குது மேலே யூஆர் ஜாயின்டு க்ரோஸ்.
இவனுங்களும் அதே மாதிரி தான் போல இருக்குது. 2 பேருமே ஒரே சைட்லேயே ஆடுறானுங்க. ஓகே, அப்போ ஈஸியாக டிஃபீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஆமாம், சொன்ன உடனே நம்ம ஒரு ஸ்கோர் பண்ணியாச்சு கைஸ். ஓகே, நான் தான் சர்வ் அடிச்சிட்டேன். ஏய், என்னடா அடிக்கவே இல்லை, அவனுங்க 2 பேருமே அடிக்கவே இல்லை. அதனால் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஐயோ, திருப்பி நான் தான் சர்வ் அடிச்சிடலாம். என்னடா, ஓகே டோருக்கு அடித்தாச்சு. நம்ம பக்கம்தான் வருது. எங்கேயோ போகுது. ஓகே, அவன் தான் அடிக்கணும். ஓ, வச்சுட்டான். ஓகே, ஐயோ, 1 ஸ்கோர் பண்ணியாச்சு. ஈஸி. ஏங்க என்னங்க ஸ்டார்டிங்கில் இத்தனை ஸ்கோர் பண்ணிட்டோம் டக்கு டக்குன்னு. ஓகே, அவன் பக்கம் தான் வருது. நம்ம சும்மா அடிக்கலாமா? வேணாம், நம்ம பக்கம் இது. ஓகே, அவன் தான் ஸ்கோர் பண்ணிடுவானா? ஆமாம், ஸ்கோர் பண்ணிட்டான். அவனுங்க நெட்டில் அடிச்சுக்கிட்டானுங்க, அதனால் ஸ்கோர் பண்ண முடியல அவனுங்களால. ஓகே, நம்ம 1 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியாச்சு. அடிச்சிட்டாங்க. அவன் இந்த பக்கம் தான் வரும்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, வெளில போகுது. தெரியாமல் பாஸ் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு அந்த பக்கம் போயிட போகுதுன்னு சொல்லிட்டு ஐயோ அடிக்கணுமே. சரி, பாஸ் பண்ணாமே இருந்திருக்கலாம் போல இருக்காங்க. அது பட்டன் போயிட்டுருக்கோம். தேவையில்லாமல் பண்ணி விட்டேனே. ஓகே, நம்ம பக்கம்தான். டேய் அடிடா, இப்போ அடிச்சிட்டான். இந்த டேஷ் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது ரொம்ப கீழே இருக்குது. அந்த இடத்துல வச்சனால என்னால் அடிக்கவும் இல்லை. அப்புறமா செட்டிங்ஸ் போய் மாற்றணும். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கான் அழுத்தி ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எனக்கு வீடியோ போட கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, இந்த கேம் பிளேயோட பார்ட் 2 வேணுனாலும் சொல்லுங்கள், நான் போட பார்க்குறேன். நல்லா தான் இருக்குது, இந்த கேம் நல்லா தான் போகுது. அடுத்த கேம் பிளேயில் வந்து வேறு ஏதாவது பேட்மிண்டன் ராக்கெட் கிடைக்குதான்னு பார்ப்போம். சொல்லி இந்த கேம் நல்லா தான் இருக்குது. இவன் கூட போடவா இல்லை வேறு யாரு கூடயாவது போடவான்னு கூட சொல்கிறேன். இந்த கேம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகே, திருப்பியும் வாங்க. நம்ம அதுக்குள்ளே கடகடன்னு 7 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டோம். டக்கு என்னடா இது குடின் டிட்டோர் தான் நெட்டா. ஐயோ, சரியாக அடிக்க முடியலையோ. ஓகே, நம்ம பக்கம் தான் வருது. நம்ம லெஃப்ட்டு போயிட்டோம் இந்த டைமு. அவன் லெஃப்ட்டு இருக்கு சொல்லிட்டான் நம்மளை. ஓகே, அடிச்சிட்டான், வேகமாக அடிச்சிட்டான். ஜெயிச்சிட்டோம். ஐயோ, ஜெயிக்கலை, 8 பாயிண்ட் எடுத்துட்டோம். ஓகே, எடுத்து அடிப்போம் திருப்பியும். என் பக்கம் தான் வருது. கரெக்டாக அடிச்சிடலாம். யார் அது நான் தான் பாஸ் பண்ணேன். நான் தெரியாமல் பாஸ் பண்ணிட்டேன். அடிக்கணும் திருப்பியும். ஓகே, இப்போ அந்த சைடு அடிக்கணும். ஓகே, அந்த சைடு அடிச்சாச்சு. அவனுங்க பக்கம் அடிச்சுக்கிட்டானுங்க. ஓகே, 9 பாயிண்ட் கிடச்சிச்சு. இன்னும் 2 பாயிண்ட் எடுத்துட்டா போதும், நம்ம இந்த மேட்ச் ஜெயிச்சிடலாம். ஓகே, நம்ம தான் சர்வ் பண்ணுறோம். ஓகே, அடிச்சாச்சு, வந்துட்டோம். கைஸ், இந்த கேம் பிளே நல்லா தான் இருக்குது. நல்லா இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த கேம் விளாட கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த கேம் நான் ரெகுலராக விளாட போகிறேன் கொஞ்சம். ஓகே, திருப்பி சர்வ் பண்ணலாம். அடிச்சாச்சு. ரொம்ப பின்னாடி போயிடுச்சு. அவுட் ஆஃப் பவுன்ஸா? ஓகே, ஐயோ. சரி, ஓகே கைஸ், வாங்க. திருப்பி நம்ம பக்கம் தான் வருது. ஓகே, அடிப்போம். ஓகே, என்னடா இது என் பக்கமே அடிச்சுருக்கானுங்க கொஞ்ச நேரமாக, ஏன்னு தெரில. மீண்டுமா? என்னடா இது? ஓகே, அந்த பக்கம் போயிடுச்சு. ஓகே, கொஞ்ச நேரம் அவன் பக்கம் அடிங்கடா, என் பக்கம் அடிக்காதீங்கடா. ஓகே, அந்த பக்கம் அடிச்சுட்டான். அடிக்க முடியாது தான் நினைக்கிறேன். ஐயோ, இந்த பக்கம் போயிடும்னு நினச்சான். ஆனால் பின்னாடி இருந்தால் அவன் டக்குன்னு அடிச்சிட்டான். ஒரு பாயிண்ட் வேறு போச்சு அவனுங்களுக்கு. சரி, ஓகே, அவன் தான் இப்போ சர்வ் பண்ணுறான். ஆப்பனன்ட் சர்வ் பண்ணுறாங்க. க்ரீன் பீனுங்க, க்ரோவா கார்டன் விளாடுவோம் போல இருக்கு. ஓகே, அடிப்போம் திருப்பியும். என்னடா இது? ஓகே, அடிச்சாச்சு கைஸ். இப்போ அவன் பக்கம் தான் போகுது. நம்ம எதுக்கும் சேஃப்டிக்காக பின்னாடி போய் நிற்போம். ஐயோ, ஓகே, அந்த பக்கம் தான் போயிருக்கு. என்னடா அவனே அவன் பக்கம் அடிச்சிக்கிறான். பெக்கன் என்னங்க, அவனே அவன் பக்கம் அடிச்சிக்கிறான். அவள் தாங்க கைஸ், நம்ம இதுலேயும் ஜெயிச்சாச்சு. யூப்பி. ஓகே, நம்ம இதுலேயும் ஜெயிச்சாச்சு. ஓகே, இப்படி தான் எமௌண்ட் போடணுமா? இவ்வளோ நேரம் அது தெரியாமல் நான் பாட்டுன்னு சுற்றின்னு இருக்கேன். சரி, ஓகே, ஏதாவது டாஸ்க்கு. இது சர்வரு. ஓகே,
டாஸ்கில் என்னமோ கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே, எங்கே போய் ஸ்ப்ரிட்லாம் வாங்கணும்? ஓ, இவன்கிட்ட தான் வாங்கணுமா? ஓகே. ஓ, இவ்வளோத்துக்கும் ஓகே. இவன் என்ன இப்போதைக்கு நம்ம இவனை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இயர்லி ஆக்சிஸா? ஓ, இது ஒன்றும் வரவே இல்லை போல இருக்குது இந்த கேரக்டர். அப்புறம் வேறு என்ன கேரக்டரு? சரி, இப்போதைக்கு தேவையில்ல, நம்ம போயிட்டு திருப்பி விளாட்லாம். இன்னும் டாஸ்க்குன்னு காட்டுச்சு, என்னன்னு போய் பார்ப்போம். ஓகே, எதுவும் இல்லை. அடுத்தது இருக்கா? எமௌண்ட்டு போடுவோம் சும்மா. என்னடா இது கை கால்லாம் தனித்தனியாக போய் ஆடுது. ஓகே, கிளைமால் குத்தாச்சு. இப்போ நம்மகிட்ட 219 இருக்குது. ஓகே, இப்போ ஏதாவது வாங்க முடியுமா? இன்னும் மாஸ்டரி தான் காட்டுது. மாஸ்டரி பண்ண போல இருக்குது. ஓகே ஓகே கைஸ், இப்போ வாங்க அடுத்த இதுக்கு போகலாம். திருப்பியும் இன்னொரு டைம் மேட்சை போடலாம். ஓகே, என்னடா இது? ஓகே எதுவும் இல்லை. எவ்வளோ நேரம் தான்ட்டா அவன் மேட்ச் மேக்கிங். அவன் வேறு கொஞ்சம் லேட் ஆகுது. யூஎஸ் சர்வருக்கு மட்டும் போகக்கூடாதுங்க, அது ஒரு மொக்கையான சர்வர். ஐயோ, சொன்னோடனே யுனைடெட் தான் போயிருக்கேன். இதில் கொஞ்சம் லேக் ஆகும், ஏன்னா டைம் டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால லேக் ஆகும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான். என்னடா வந்தோடனே எங்களுக்கு பாயிண்ட்டு, அவங்களுக்கு லேக் ஆகுதா? ஓகே, திருப்பி நாங்கள் தான். ஓகே, இந்த சைடு அடிச்சிருக்கான். நம்ம பக்கம் தான் வருது, இழுத்து அடிப்போம். ஓகே, அடிச்சாச்சு. திருப்பி நம்ம பக்கம் தான். லக் மாறாடே. ஓகே, அடிச்சிட்டேன். இந்த டைம் அவன் பக்கம் வருது. என்னடா நான் அடிச்சு கூட போகல, என்னாச்சு? ஐயோ, விட்டுட்டான், என்னாச்சுன்னு தெரில. ஓகே, திருப்பி நம்ம பக்கம் தான். ஜம்ப் பண்ணி அடிப்போமா? இல்லை வேணாம், எதுக்கு மென்டல் மாதிரி பாஸ் பண்ணுதோ தெரில. ஓகே, நம்ம பக்கம் தான். ஓகே, அடிச்சிட்டேன். மீண்டுமா? ஓகே, நம்ம பக்கம் தான் வருது. திருப்பியும் அந்த சைடு அடிக்கலான்னு பார்க்குறேன், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க மொபைலில் அடிக்கிறது. இந்த சைடு அதை லைட்டாக இப்படி டேர்ன் பண்ணி விட்டால் தான் நம்மளுக்கு தேவையான சைடு போகுது. அடிக்கலை. அவனுக்கே தெரியும் அந்த சைடு வந்தால் நான் அடிக்க மாட்டேன்னு, ஆனாலும் விட்டுட்டான். சரி விடுங்க, பரவாயில்லை. நம்ம ஒன்று தாங்க ஸ்கோரே பண்ணியிருக்கோம். அவனுங்க தானுங்க இப்போ லீடிங்கில் இருக்காங்க. அவங்க தான் லீடிங்கில் இருக்காங்க. ஐயோ, என்னடா அடி. ஓகே, வந்து அடிச்சிட்டான். ஓகே டேய், எதுக்குடா என் பக்கம் வந்து அடிக்கிற? இந்த மாதிரிலாம் சம்டைம்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ். ஓகே, நம்மளுக்கு பாயிண்ட் வந்துருச்சு கைஸ். அவுட் ஆஃப் பவுன்ஸ்னால நம்ம தான் சர்வ் பண்ணணுமா இப்போ? ஓகே, சர்வ் பண்ணலாம். விட்டுறா. ஓகே, போயிடுச்சு. இங்கேருந்து அடிப்போம். போகுமா? போயிடுச்சு. ஓகே, நம்ம பக்கம் தான் வருது. அடிச்சிட்டேன். திருப்பி என் பக்கமா? ஏங்க, கொஞ்சம் முன்னாடி போனாலும் இவன் அடிக்க மாட்டேங்கிறான். லைட்டாக கொஞ்சம் ஒரு இன்ச்சு முன்னாடி போனாலும் இவன் அடிக்க மாட்டேங்கிறான், யானே தெரில. சரி வாங்க. ஓகே, அடிச்சிட்டான். திருப்பியும் கொஞ்சம் ஒழுங்காக தான் அடியாண்டா. அதான் பவர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பவரே காட்டல எதுவுமே. என்னன்னு தெரில, ஏதாவது கிளிச் ஆயிடுச்சான்னு தெரில, பவரே காட்ட மாட்டேங்குது. ஐயோ, லைட்டாக இந்த மாதிரி தான் லேக் ஆகும். அந்த மாதிரி ஆச்சுன்னா அடிக்கவே முடியாது சரியா. நம்ம வெறும் 2 பாயிண்ட்டு தான். அவங்க நம்மளோட லீடிங்கில் இருக்காங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் ஆடணும். டேய், எப்பட்றா டேய், அடிக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ ரொம்ப லீடிங்கு போயிட்டாங்க அவனுங்க வேறு. ஓகே, ஒழுங்காக ஆடணும். ஒழுங்காக ஆடுறா டேய். ஓகே, அடிச்சிட்டான் திருப்பியும். ஐயோ, நான் தான் போகணும். ஓகே, அடிச்சிட்டான். ஓகே, எதுவும் இல்லை. ஓகே, போயிட்டு அடிச்சிட்டான். அவனுங்க பக்கமே போயிடுச்சு. விட்டுருவானுங்களா? இல்லை, உள்ள விட்டுறாடே. ஏன்டா விடவே மாட்டேங்கிறீங்க? ஓகே, போயிடுச்சு. ஓய் ஐயோ, போச்சு. போங்க, போச்சு. ஓகே, போட்டான். நானும் போட்டுறேன். ஓகே, பாஸ் போட்டனால ப்ராப்ளமும் இல்லை. பாயிண்ட்ஸு இது போகல. அடிச்சிட்றா டேய். என்னடா இவ்வளோ நேரம் ஆக்குறீங்க? டேய், பாயிண்ட் அடிக்க மாட்டான் கன்ஃபார்ம். ஒரு வழியாக நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம். ரொம்ப நேரம் போராடி ஒரு மிகப்பெரிய ரேலிக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கோம். அவன் தான் சர்வா? ஓகே, சர்வ் பண்ணிட்டான். ஓகே, இப்போ நம்ம தான் அடிக்கணும். என்னடா போகல. ஓகே, போயிடுச்சு.
இந்த மாதிரி தான் கொஞ்சம் லேட்டாக கிளிச் ஆகும் இந்த யூஎஸ் சர்வர் பொறுக்கும். கிளிச் இல்லை ஆக்சுவலி கொஞ்சம் லேக் ஆகும். ஏன்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் ஓகே. ஐயோ நம்ம பக்கம் தான் வருது. கிடச்சாச்சு. திருப்பியும் மடிச்சிட்டோம். டே அட்ரா. ஐயோ விட்டுட்டானே. சரி விடுங்க திருப்பியும் அடித்து அவனுங்களை போட்டு விழுக்கலாம். இந்த மேட்ச் எப்படியா ஜெயிச்சே ஆகணுமே கைஸ். தோல்வியோடு இந்த கேம் பிளேவை நான் முடிக்க விரும்பலை. இந்த கேம் பிளேவை நான் ஒரு வெற்றியோடு தான் விரும்ப போகிறேன். இந்த கேம் பிளே ஒரு வெற்றியோடு தான் முடிக்க போகிறேன். ஓகே அடிச்சிட்டான். ஐயோ ஓகே அடிச்சிட்டான் திருப்பியும். எங்கடா போச்சு? ஓகே அவன் பக்கம் தான் இருக்குது. அடிச்சிருவானா? என்னடா ஏங்க 7 பாயிண்ட்டுங்க அவனுங்க. நம்ம வெறும் 3 பாயிண்ட்டு தாங்க. என்னங்க இது? ஐயோ சூப்பர் போச்சு போங்க. 8 நம்ம வெறும் 3. அவனுங்க தான் ஜெயிப்பாங்களோ? ஒரு வேலை இருக்கமோ? அவனுங்க ஜெயிக்கக்கூடாது. நம்ம ஒரு வெற்றியோடு தான் ஜெயிக்கணும். நம்ம ஒரு வெற்றியோடு தான் முடிக்கணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நம்ம ஒரு பாயிண்ட் அடிச்சிட்டோம். நம்ம அடியில் அவனுங்களே கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணி அவனுங்க பக்கமே அடிச்சிட்டாங்க. ஓகே இப்போ நான் தான் சேவ் பண்ணேன். டாக்டிக்கலாக அடித்தா தான் உண்டு. யாரா? இவன் கர்வ் ஷாட் வாங்கிட்டாங்க. இவன் கர்வ் ஆகுமா எப்படி தெரில. அவன் அடித்தா தான் கர்வ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ தாங்க காட்டுதே பவரு. ஓகே திருப்பி அடிப்போம். பவர் போட்டாச்சு. இப்போ பின்னாடி நவுந்துருவானுங்க கண்டிப்பாக. இந்த டைமில் பாயிண்ட்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. டே விட்டுருங்கடா. அப்பா அடிச்சாச்சுங்க பாயிண்ட்ஸு. 6 பாயிண்ட்டுங்க. ஜெயிச்சே ஆகிறோம். திருப்பி நாங்கள் தான் டக்குன்னு போட்டுருணும். எட்ராடே. ஓகே அடிச்சிட்டேன். அவனுங்களும் ரிட்டன் அடிச்சிட்டானுங்க. அவனுங்க பவர் போடுறானுங்க இந்த டைம். சரி பாஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். பாஸ் பண்ணிட்டு டக்குன்னு போய் அடிக்கணும். ஓகே அவன் பாஸ் பண்ணுறான்ட்டான். இல்லை நானும் தெரியாமல் பாஸ் பண்ணிட்டேன். எட்ரா. ஓகே அடிச்சிட்டான். விடுங்க நான் பாஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் போல இருக்கு. அவனும் பாஸ் பண்ணிட்டான், நானும் பாஸ் பண்ணிட்டேன். சரி விடுங்கோ. பாஸ் பண்ணாமல் இருந்திருந்தாவது அதை காப்பாற்றிருக்கலாம். ஒரு பாயிண்ட் வந்திருக்காது அவனுங்களுக்கு. ஓகே கொஞ்சம் க்ளோஸாக தான் போயின்னு மேட்ச் இப்போதைக்கு. ஜெயிக்க முடியுமா ப்ளீஸ்? பாஸ் பண்ணுறா. ஓகே போட்டேன் பாஸு. டேய் அடிக்காமல் அவன் பட்டுன்னு போகிறாங்க. இவன் அடிக்கிட்டோன்னு சொல்லி பாஸ் பண்ணால் இவன் அடிக்காமல் போயிட்டான். ஒரு 10 பாயிண்ட்டு தான். அவ்வளோதான் ஜெயிச்ச மாதிரி தான் தோணுது எனக்கு இப்போயே. என்ன நடக்க போகுது தெரியல. ஐயோ கைஸ் என்னடா போச்சு போங்க. அவ்வளோதான் ஜெயிச்சிட்டானுங்க அவனுங்க. நம்ம கதையை முடிச்சு விட்டாங்களே எப்படி? ஜெயிச்சிட்டாங்க. கொஞ்சம் நாங்கள் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டோம் இந்த கேம் பிளே அப்போ. அதனால தான் நாங்கள் தோற்றோம். இல்லைனா தோற்றுருக்கவே மாட்டோம். தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் மிஸ்டேக் பண்ணி விட்டு தோற்றுட்டேனே. சரி கைஸ் ஓகே எல்லாம் பார்ப்போம். ஏதாவது சுற்றின்னு இருக்கேன். இன்னொரு மேட்ச் போடலாமா வேணாமா? ஓகே 1v1 போட முடியாது போல இருக்கே. 1v1 நாங்கள் 2 பேர் போடலான்னு பார்த்தோம். சரி வேறு எதுவும் பண்ண முடியல. லாக் ஆகிருக்கு எல்லாமே. லெவல் 7 போனால் தான் அன்லாக் ஆகிற மாதிரி இருக்குது. 1v1 தான் போடலான்னு பார்த்தேன். அவனால் இது பண்ண முடியல. என்னால் லெவல் பத்தலை எனக்கு வரத்துக்கு. அப்கிரேடும் பண்ண முடியாதாடா. சேபர் ஸ்பின் தேவையாங்க நம்ம. ஓகே என்னடா இது? சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கான் அடித்து ஆனில் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை டாட்டா பாபாய். என்னடா இது? என்னமோ அவேக்னிங் ஸ்பின்னு என்னமோ கிடச்சிதுக்கு. என்னடா பாய் பாயின்னு சொல்லும்போது அவேக்னிங் ஸ்பின்லாம் கிடைக்குது நம்மளுக்கு. அதை வேறு எங்கே போய் ஸ்பின் பண்ணவும் தெரியலையே. ஏதாவது இருக்கா? இல்லை, எதுவும் க்ளூ கிடைக்கவில்லை. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.